ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே எனக்கு லீவு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லீவு அதனால் ரெஸ்ட்டு அப்படின்னு போகுது. நமக்கு வேலை ஓடாது, ஆனால் லீவு மட்டும் கண்ணில் அப்படி பறந்து தான் தெரியும். அப்படியே பறந்து போய்டும் லீவு. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திரிக்கும் போதே மணி வந்து 11. நைட்டு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நல்ல பனி பெஞ்சுது. 1985க்கு அப்புறம் ஃப்ரான்ஸில் நவம்பர் மாதமே பனி பெய்கிறது இதுதான் இந்த வருஷம் முதல் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 85க்கு அப்புறம் இந்த மாதிரி நவம்பரில், ஏன்னா எப்போதுமே கிறிஸ்மஸ் நெருங்குற டைமில் தான் ஜனவரியில் இந்தமாரி பனிப்பொழிவுலாம் இருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து நவம்பர்லேயே நல்ல குளிர் ப்ளஸ் பனி எல்லாமே இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வெளியில் போக ஆனால் வாய்ப்பு இருக்காது. சரி, நல்ல பனி பெய்யுது, ஒரு அரை மணி நேரம் பெஞ்சதுக்கே இவ்வளோ இருக்குது. சரி, காலையில் நிறைய இருக்கும், நம்ம போய் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலாம் நான் சொல்லிவிட்டு ஒரு கனவோடு போய் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து வெளியில் பார்த்தேன் பாருங்களேன். பொசுக்குன்னு போயிடுச்சு. என்னுடைய கனவெல்லாம் வந்து பொசுங்கி போன மாதிரி மழை எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒன்று கூட இல்லை இருந்த பனியெல்லாம். ஒரு விதத்தில் இது நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கெலாம் சிரமப்படுவாங்க. பனி இருந்ததுன்னா அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து கஷ்டமாக இருக்கும். கார் ஓட்டுறதுக்கு, நடக்கிறதுக்கு, போகிறதுக்கெலாம். ஒரு விதத்தில் இது வந்து நல்ல விஷயம்னு சொல்லணும். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஆசையாக இருந்தது தான். ஒன்றும் அந்த மாதிரிக்கெலாம் வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. சரி, அடுத்த வேலை என்ன, நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். ஸோ மதியான சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெய் சாதம் மாதிரி செஞ்சுருந்தேன். என் பையன் என்னன்னா ஒரு நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கலர் கலராக செஞ்சு கொடுத்துருந்தான். அது மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலரை மட்டும் மேலே ஊற்றி விட்டாச்சு. கேசரி பவுட்ரு தான் அதை நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் அது உடம்புக்கு கெடுதி தான். அதை வந்து பெரிய விஷயமா யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் நம்ம அதை சாப்பிட்றது, கேசரி சாப்பிட்ற மாதிரி அதில் போட்டு விட்ருக்கேன். அப்படியே ஆசைப்பட்டுச்சேன்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ நெய் சாதம், சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் எப்போ சாப்பிட்டு முடித்தாலும் கடைசியாக எனக்கு என்னமோ ஒரு குறுகிய காலமாக இந்த ஸ்வீட்டோட சிம்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, டெம்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த கடைசியாக அந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும்தான், ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிடணும், சாப்பிட்டா மட்டும்தான் அந்த சாப்பாடு முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டு பாயசம் வச்சுட்டு சாப்பாடு பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். உண்மையிலேயே சாப்பாடு வந்து செம்மையாக பொலன்னு எப்போதும் போல் தான், நல்லா தான் வரும் எனக்கு. ஸோ அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65யும் சூப்பராக இருந்துச்சு. மழைக்கு எதமாக அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெஸ்ட் எடுப்போமே, ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம். திரும்பி ஓடணுமே அடுத்த வாரத்துலேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், ஹாப்பி சண்டே.